அந்த பேஷண்ட்டை நான் பொறுமையா எக்ஸாமின் பண்ணி ஒரு 3 மாசமா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊர்ல இல்லாத சமயத்துல நீங்க டக்குன்னு வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்களா, அதான் உங்களை நேரம் மீட் பண்ணணும்னு தோணுச்சு. இல்ல அந்த பொண்ணு தூங்கும்போது கனவுல இருந்து திடீர்னு முழிச்சிருக்கா. கனவு முடிஞ்ச உடனே அந்த கனவோட பிம்பத்தை நிஜம் நம்பியிருக்கா. நீங்க வந்து ஸ்கிட்சோஃப்ரீனியா, அந்த பொண்ணுக்கு உருவம் தெரியும்னு சொல்லி மாத்திரை கொடுத்துருக்கீங்க. மாத்திரை அலர்ஜி ஆகி போனதுனால அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம உங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. கிடைக்கலன்னு உடனே என்னை வந்து பார்த்தாரு. அந்த பொண்ணுக்கு அலர்ஜி ஆயிருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து நான் மெடிசன் கொடுத்துருப்பேன்ல. ஒரு டயருக்கு பங்க்சர்னா அந்த ஆணியை உருவி போட்டு பங்க்சர் ஓட்டணும். நீங்க என்னடாண்ணா ஆணியை புடுங்காம பங்க்சர் ஸ்ட்ராங்காக ஓட்டணுங்கிறீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு பேஷண்ட்டுக்கு பிரச்சனை அதை அடிப்படையில் சரி பண்ணதாங்க கரெக்டு. நீங்க என்னன்னா அடுத்தடுத்து புது பிரச்சனை உருவாக்கி அதையும் சரி பண்றேங்கிறது சரியில்லை இல்லையா? அந்த ஆளே பாவம் கஷ்டப்படுறாரு. இப்போவே நிறைய செலவு பண்ணிட்டாரு. திரும்ப இந்த மாத்திரைக்கு வேற செலவு பண்ணணும். அதாங்க நான் யோசிச்சேன். நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நான் கரெக்டாக பேசுறேன். நான் மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த ஊர்ல எனக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல எவ்வளோ பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சாரி, தெரியாதுங்க. ஓ, டிவி ப்ரோக்ராம்ஸ்ல எத்தனை உளவியல் பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் வீட்டில் டிவி இல்லைங்க. அப்போ ஓகே, இப்போ நீங்க போலாம். நான் உங்களை அடுத்து இங்க பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன்.